மேடம் தூக்கி வெளியே விட்டாச்சு, போய் மேயிட்டோம். வெளில வந்தது அவங்களாம் அள்ளாரி அடிச்சுட்டு ஓடுறாங்க பார்த்தீங்களா, அவ்வளோ பயம் மேடம் மேலே. ரொம்ப அக்ரஸிவான பையன். இது வந்து சிறுவடைன்னு தான் நினைக்கிறேன். இது நல்லா சிறுவடை. அந்த வெள்ளை கலர் இருக்குது பார்த்தீங்களா, அது இந்த சொனாலி கோழிங்கிறாங்கல்ல, அந்த மாதிரி தான் நினைக்கிறேன். அது பார்த்தாலே தெரியுது, ஒரு முழுமையான சிறுவடை மாதிரியே தெரில. ஸோ அதோட குஞ்சுங்க தான் இது ரெண்டும். மொத்தத்தில் எல்லாத்தையும் ஒரு ஒழுங்கு பண்ணணும், கரெக்டான ப்ரீடாக கொண்டு வரணும் சீக்கிரமாக. அப்படி இந்த சவுக்காவை பார்த்தீங்கன்னா சுரக்கா அப்படியே இருக்குது, பூ மட்டும்தான் பூத்துருக்கு, எல்லா செடி அப்படியே அங்கிட்டு போகுது. மாங்கன்று நீட்டாக இருக்குது. ஏய் ப்ரௌனி, ஏய் நவுறா இவங்கெல்லாம் இன்னைக்கு பிடிச்சி வெளியே துரத்து விட்டேன். எல்லாம் பாருங்க அழகாக மேய்ஞ்சிக்கிட்டு இருக்குங்க. எப்போ போ, டைம் ஆச்சு, மழை வர மாதிரி இருக்குது. அதனால் இவங்கெல்லாம் பிடிச்சி முதல்ல அடைச்சி விட்டோன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு வேலை முடியும். கூட்டிகிட்டு போ. அதே மாதிரி இன்றைக்கி இன்னொரு சம்பவம் ஆயிடுச்சு. அந்த ஒரே ஒரு குஞ்சு தனியாக இருந்துச்சுல, அந்த குஞ்சை வந்து காணலை, எங்கே போச்சுன்னு தெரியல. பாருங்கண்ணே, போ 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 கூண்டுக்கு போ. நம்மளே கொத்த வராம கூட்டிட்டு போ. இதுதான் பிரச்சனை. இதெல்லாம் அவுத்துட்டோம்னா உள்ளார கொண்டு போகிறக்குள்ளார நம்ம வந்து பூனை தான் வந்து பிடிக்குதுன்னு நினச்சோம். ஆனால் பூனையும் பிடிக்கல. ஏன்னா இன்றைக்கி பூனையும் இல்லை. சரி வேறு யார் பிடிச்சிருப்பான்னு நல்லா பார்த்தா கழுகு இறங்குது. நல்லா கழுகு கீழே இறங்குது. வாருங்க, அம்மா எங்கேயோ போச்சுக்கிட்டா. வாடி போங்க மாட்டேன். கழுகு நிறைய இறங்குது. எனக்கு ரொம்ப கழுகு மேலே தான் டவுட்டாக இருக்குது இப்போ. ஏன்னா இன்றைக்கி பூனை இல்லை. பூனையை வந்து இன்றைக்கி தான் நம்ம அவங்ககிட்டயே கொண்டு போய் கொடுத்துட்டோம். கோழி குஞ்சு பிடிக்குதுன்னு நினச்சிட்டு பூனையை கொண்டு போய் அவங்கள்ட்ட கொடுத்துட்டு வந்து பார்க்குறேன், குஞ்சு காணோம். பார்த்துலங்க, வா கோழி குஞ்சு காணோம். வா எங்கே போச்சுன்னு தெரியல. நானும் ரொம்ப நேரம் தேடி பார்த்தேன், எங்கேயும் கிடைக்கல. அதனால் விட்டாச்சு. சரி என்ன பண்ணுறது, வேறு வழி இல்லை, போனது போயிடுச்சு. நீ இருக்கிறத கொஞ்சம் பாதுகாக்கணும். வாத்துக்கு நான் எங்கே போச்சு? வா கூப்பிட்டது வருவான். நல்லா இன்ட்ரெஸ்டாக இந்த இதில் மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கு. நைட்டு மேய்டு இங்கே இருக்காங்க பாரு. பேக் 3 பேரும் சேர்ந்துட்டு அந்த கோழி கொஞ்சம் காலியமாக விட்டுட்டீங்க. ஏண்டி 1000 தான் இருந்தாலும் வந்து தாய் கோழிகிட்ட இருக்கிறது தனி.
அது பாதுகாக்கிற மாதிரி வேறு எதுவுமே பாதுகாக்காது. ஏதோ நம்ம நேரம் சரியில்லையாட்டு தெரியுது, இப்படியே போயிட்டுருக்கு. சரி, நாளைக்கு கொண்டு போய் அந்த மற்ற கோழிங்களுக்கெலாம் போய் ஒரு ஆர்டிவிகே போட்டுடலான்ட்டு இருக்கேன். போட்டுவிட்டோம்னா எனக்கு கிளைமேட் வேறு சேஞ்ச் ஆகிட்டு இருக்கு. 4 பேர்த்தையும் நாளைக்கு கூட்டிகிட்டு போய் தடுப்பூசி போட்டு வந்துடணும். அந்த ஆர்டிவிகே போட்டு வந்துடலான்ட்டு ஒரு ஐடியா வந்துட்டு இது 2ஐயும் தூக்கிடலான் இருக்கு. தூக்கிட்டா அது 2 சேவை தான். பார்ப்போம், ஏதாச்சும் ஒன்று பண்ணலாம். வேறு கோழியே இல்லை, ஏதோ ஏஜ் ஆயிடுச்சு 2க்கும். இந்த 2 கோழியும் தூக்கிட்டு புதுசாக ஒரு 5-6 கோழி வாங்கி ஒன்றும் அடல்ட் சைஸில். கிளைமேட்டு கொஞ்சம் ரொம்ப ஒரு மாதிரி பாருங்க, மோடமாக இருக்குது, மழை வர மாதிரி இருக்குது. காலையில் ரொம்ப நேரம் அப்படி ஃபுல்லாக மிஸ்ட்டு கவர் ஆகி பனிமூட்டமாக இருந்துச்சு, ஒன்றும் தெரியாத அளவுக்கு. அதனால் என்ன பண்ணலாம், இதுக்கும் வந்து எல்லாத்துக்கும் தடுப்பூசி போட்டு வச்சிட்டோம்னா அடுத்த வர இது கொஞ்சம் பாதுகாக்கும். அடுத்தது வந்து இந்த ஒரு 10 குஞ்சு ஆர்டர் போட்டிருக்கு, அது வரும். அது வந்துச்சுன்னா அதுக்கும் அது 45 நாள் குஞ்சு. அது வந்துச்சுன்னா அதுக்கு ஒரு மாதம் சென்று அதுங்களுக்கு தடுப்பூசி போட்டுடணும். எல்லாத்துக்கும் வேக்சினேஷன் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா கொஞ்சம் நல்லது. ஏன்னா இப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னா என்ன பண்ணுறது, அப்பப்போ வேக்சினேஷன் பண்ணி வச்சிட வேண்டியதான். இனிமேல்ட்டு வேறு வழி இல்லை. இங்கே பாருங்கள், ஹலோ, ஏய் டாமி.